ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் நான் SSL VPN. ஆல்ரெடி நம்ம VPN பார்த்துருக்கோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் VPN பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட்னா SSL VPN. SSL VPN காமனாக வந்து VPN என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஒரு இன்டர்நெட் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம அக்சஸ் பண்ணணும்னாலும், ஒரு சர்வரையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ இல்லை வந்து வேறு ஒரு சிஸ்டமையோ அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம எல்லாருமே இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த இன்டர்நெட்டில் சேஃப் அண்ட் செக்யூர் கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அதனால் நமக்கும் தனியாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபைல்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் யாரும் அக்சஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்காங்க. அந்த ஒரு தனி நெட்வொர்க்காக நமக்கு மட்டும் அது ஒர்க் ஆகுது காமன் இன்டர்நெட்டில். சரிங்களா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் ஒரு டனல், அந்த சைடில் ஒரு டனல் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டனல், அதாவது ரெண்டு இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்க ரெண்டு சைட்லையுமே என்கிரிப்டிங் டீக்ரிப்டிங் நடந்து இந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்குது. இதில் வந்து IPsec VPN கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி SSL VPN, இது மாதிரி வந்து முக்கியமான வந்து HTTPS ப்ரோட்டோகால், இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த SSL VPN பொதுவாகவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடிய இல்லை மெயிலில் கூட நம்ம வந்து SSLன்றதை பார்த்துருப்போம், FTPயில் கூட பார்த்துருப்போம். ஆக்சுவலாக SSL செக்யூர் சாக்கெட் லேயர் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம மெயில் மூலமாக அக்சஸ் பண்ணுற ஃபைல்ஸை நம்ம SSL எனேபிள் பண்ணி அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துட்டோம். அது என்ன பண்ணணும்னா, அதில் நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது கம்பேரிட்டிவாக பார்க்கல IPsecன்ற கான்செப்ட் VPN இருக்கு பார்த்தீங்களா, அதை விடவே இது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் HTTPS இப்போ நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், HTTPSன்றதை நம்ம கிரியேட் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது செக்யூர்டாக இருக்கணுன்றதுனால. ஏன்னா வந்து பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் இந்த டைம்லாம் யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி விஷயத்தையுமே இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது SSL VPN யூஸ் பண்ணுறாங்க. அப்போது கம்பேரிட்டிவாக மற்ற ஃபைல்ஸ் ஷேர் பண்ணணும், இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இதில் தான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான, அதாவது மற்ற VPN கம்பேர் பண்ண உள்ள இதில் வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், மீல்வைலாக வந்து ஃபங்க்ஷன்ஸும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த VPN ப்ரிஃபர் பண்ணுறது வந்து SSL VPN ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனாலே இந்த VPN கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த SSLன்றதை நம்ம அந்த அவுட்லுக் கான்ஃபிக் பண்ணக்குள்ளேயோ, இல்லை வந்து மெயில் நம்ம Office 365 கான்ஃபிக் பண்ணக்குள்ளேயோ, இல்லை FTP கான்ஃபிக் பண்ணக்குள்ள, இல்லை வந்து வெப் ப்ரௌசரில் வந்து ஒரு சில செக்யூரிட்டி லேயருக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. வெப் டிசைனிங் இடத்த வந்து வெப் டிசைனிங் மீன் அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணுற அந்த சோர்ஸ் இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டான யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், SSL VPN பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது இவ்வளோ தான். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.